கடந்த ஒரு மாசத்துல தாவேக அரசோட போலி பிம்பம் உடஞ்சிருச்சு. இவங்க எதையெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வர முயற்சி பண்ணாங்களோ மக்களுக்கு அவங்க மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தமிழக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசு மேல வச்சிருக்காரு. திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துட்டு பேசுறப்போ தாவேக அரசு மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. மின்சாரமானது இல்லாம பல பகுதிகளிலும் முதலமைச்சர் அவர்களை தேட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நிறைய செய்திகளையும் சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு தமிழக அரசியலில் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் பல உண்மைகளை இந்த ஒரு பதிவில் பார்த்தலாம். ஸோ வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போயிடலாம். திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகிட்டப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் மணமக்களை வாழ்த்தினதுக்கு அப்புறமா, அதாவது வாழ்த்து கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஆனா வாழ்த்துக்கு அப்புறமா அரசின் மீது குற்றச்சாட்டு அதிகமா இருந்துச்சு. பொதுவாக அரசியல் திருமணங்கள் இந்த மாதிரி தான் நடக்கும். அரசியல் நிகழ்வுகளை பேசக்கூடிய ஒரு திருமணமாகவும் இருக்கும். ஆனா சமீப காலமா நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதுவும் திமுக கட்சிக்காரர்களோட அந்த திருமணத்துல இந்த அரசியல் திருமணங்கள் ரொம்ப அதிகமாகவே நிகழ்ந்துட்டு இருக்கு. இப்ப சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுல எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை தமிழக அரசின் மீது வச்சிருக்காரு. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தோம்னா, சட்டசபையோட மரபை மீறிட்டாங்க. சட்டசபைக்கு மிகப்பெரிய ஒரு மாண்பு இருந்தது. ஆனா அடுத்த முறை வரப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கிறப்போ கட் ஆக்ஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் அவங்க டான்ஸ் ஆட வேண்டியது மட்டும் தான் பாக்கியா இருக்கு. இது எல்லாத்தையுமே சட்டமன்றத்துக்குள்ள பண்ணிட்டாங்க. இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த பெயரையும், தமிழகத்தோட அந்த சட்டமன்றத்துக்கு இருக்கக்கூடிய பெயரையும் கெடுத்துட்டாங்கன்னு சொல்லக்கூடிய வகையில் அவரோட பேச்சானது இருந்தது. இதுக்கு நெட்டிசன்கள்ல ஒரு பக்கம் பார்த்தனா, குறிப்பா ட்விட்டர் பக்கம் பார்த்தனா, மணமக்களை வாழ்த்து போன இடத்துல அரசியல் பேசுறது சரி, ஆனா அவங்க வாழ்த்தணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை இவ்வளவு கூறிட்டு குற்றச்சாட்டுகள் இல்ல இருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழ்நிலை, அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமா இவ்வளவு பெரிய விஷயங்கள் அந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துல பேசுறப்போ அந்த மணமக்களோட மனநிலைமை என்ன இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவில் இதோட ட்ரால்ஸ்ன்றதும் இப்போ ரொம்ப அதிகமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. இதற்கு அடுத்தபடியா வண்டலூர் பகுதியில் சரித்திர பதிவேடு குற்றவாளியான ஒரு நபர், அவர் போதைப் பொருள் வித்ததா, ஒரு முக்கியமான ஒரு போதைப் பொருளை வித்ததா அவரை சுட்டு பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட நெருங்கிய தொடர்புடைய நபர்களை தேடிட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. போதைன்னு சொல்லக்கூடியது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ஒவ்வொரு இடத்துலையும் கைப்பற்றக்கூடிய அந்த அளவை பார்க்குறப்போ 10 கிலோ 15 கிலோ, இப்போ ரீசெண்டாக இவர் சுட்டு பிடிச்சப்போ அவர்கிட்ட இருந்து 22 கிலோன்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு நெட்வொர்க் ஆனது தமிழகத்தில் இருந்துட்டு இருக்கிறதை தெளிவாக காமிக்குது. ஸோ காவல்துறையினர் மிக அதிக அளவில் சோதனைகளை தீவிரப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த போதைப் பொருட்களை விற்கிறவங்க, வாங்குறவங்க, அவங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்கன்னு சொல்லி இந்த நெட்வொர்க்கை கம்ப்ளீட்டாக அதிக தண்டனை கொடுக்குறப்ப தான் இதுக்கான பயமானது அதிகமாகும். ஏன்னா பணத்துக்காக இப்போ நிறைய பேர், அதாவது ஏழ்மையில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட பணத்துக்காக சில தவறுகளை இந்த மாதிரி அந்த குழுக்கள் கிட்ட மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கப்போ அதை சப்ளை பண்ணுறவங்களுக்கு அதிகப்படியான தண்டனை கொடுக்குறப்போ பல நபர்களை இதிலிருந்து காப்பாற்ற முடியும். போதை ஒழிக்கப்பட்டுட்டாலே கண்டிப்பா தமிழகத்தோட எதிர்காலமானது மிக அதிகமான அளவில் இருந்துட்டு இருக்கும். ஸோ இதை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்கப்போ சமீபத்தில் ஒரு அமைச்சரோட ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக மாறிச்சு. ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு போயிருக்கப்போ அவரால் வெளியிடப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ் இப்போ லீக் ஆகப்பட்டு ரொம்ப வைரலான ஒரு விஷயமா மாறி இருந்தது. அது சம்மந்தப்பட்டு அவர் பதவி விலகணும்னு சொல்லி நாளைக்கு திமுக மாணவரணி சார்பில் மிகப்பெரிய அளவு போராட்டம் நடத்தப்பட போகிறதா திமுக சார்பில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, இல்லை அவர் எதை பயன்படுத்தினாரு, இந்த டாபிக் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான், நம்ம விளையாட்டாக பண்ணக்கூடிய ஒன்று கூட எவ்வளோ சீரியஸான பிரச்சனைகளை ஃப்யூச்சரில் கொண்டு வரும். கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இல்லாமல் விட்டுட்டா அது எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்புக்குள்ளாக்குன்றதை இந்த ஒரு நிகழ்வு தெளிவாக காமிச்சிட்டதா ஆன்லைன் முழுவதும் நெட்டிசன்களோட விமர்சனமானதும் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் திரு சி.டி.ஆர். நிர்மல்குமார் அவர்கள் மதுரை மாநகராட்சியில் நடந்த ரொம்ப பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டை இப்போ முன்னெடுத்து வச்சிருக்காங்க. மதுரை மாநகராட்சியில் இந்த குப்பைகளை அள்ளக்கூடிய டெண்டர் எடுத்துருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் மணலில் மட்டுமே கணக்கு காமிச்சு, நாங்கள் இந்த அளவுக்கு குப்பைகள் அள்ளியிருக்கோம், இல்லை இத்தனை நபர்களுக்கு இதை அப்புறப்படுத்துறதுக்கான அந்த பணிகள் அமர்த்தி அவங்களுக்கான ஊதியம் கொடுத்துருக்கோம்னு சொல்லி பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இது சம்பந்தப்பட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறதாவும், இதில் யாரோட தலையீடு இருந்தாலும், அரசு துறை அதிகாரிகளோட உதவியோடு இது நடந்திருந்தாலும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்ன்றதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு மாநகராட்சியிலுமே இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. அதுவும் இப்போ சமீபத்தில் பார்த்தோன்னா தனியார் பள்ளிகளோட கூட்டமைப்பு, அதுக்கப்புறமா கனிம வளத்துறையில் இப்போ லாரிகளோட கூட்டமைப்பு சங்கம் எல்லாம் புது புது குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு லாரிக்கும் இவ்வளோ லஞ்சம் கேட்பாங்க, ஒவ்வொரு லாரிக்கும் அந்த பாஸ் கொடுக்கறதுக்கு இவ்வளோ லஞ்சங்கள் கேட்பாங்க, இதெல்லாம் கணக்கு பண்ணனா ஒரு வருஷத்துக்கு இத்தனை கோடி ரூபாய் வருதுன்னு சொல்லி எல்லாருமே அவங்களோட குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டுகள்லாம் ப்ராப்பராக விசாரிச்சு இதில் தப்பு பண்ணவங்களை, ஏன்னா இதில் அரசியல் காரணங்கள் இருக்கலாம்ன்றதும் வெளியில் விமர்சனங்களாக இருந்துட்டு இருக்கு, தப்பு பண்ணவங்களை தண்டிச்சு அவங்க கிட்ட ஊழல் பண்ண பணங்களை பறிமுதல் பண்ணாலே பல நன்மைகளை இந்த இடத்துல கொண்டு வர முடியும்ன்றதும் பல பேரோட எதிர்பார்ப்பாக இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. மாநகராட்சின்னு சொன்னப்போ நம்ம சென்னை மாநகராட்சியை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. சென்னை மாநகராட்சியில் இதுக்கப்புறம் அதாவது அரசு சார்பாக வாங்கக்கூடிய பேருந்துகள் அத்தனையும் ஏசி ஏர் கண்டிஷன்டு பஸ்ஸாக தான் இருக்கும். இதனால பொதுமக்கள் எல்லாருமே கம்மியான விலையில ஏசி பஸ்ஸை யூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்களோட தனிப்பட்ட ஒரு கவனத்திற்கும் இது கொண்டு போகப்பட்டிருக்கதாகவும் அவரே அவரோட நேரடி மேற்பார்வையின் கீழ் இது பற்றிய அறிவிப்புகள் கூடிய சீக்கிரத்தில் வரும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா முன்னாள் முதலமைச்சர்
முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய மருமகனும் ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்டுமா இருக்கக்கூடிய திரு சபரீசன் அவர்கள் தமிழக அமைச்சர்களாக இருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அவரை பத்தி சில அவதூறுகளை பேசினதாகவும் ஆதாரமற்ற சில குற்றச்சாட்டுகளை மீடியா முன்னாடி பேசினதாகவும் அதற்காக பொதுவெளியில மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம அந்த மீடியாக்கள் முன்னாடியே மன்னிப்பு கேட்கணுன்றதையும் அந்த ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுறப்போ அதற்கு எதிராக நாங்கள் எந்த காலத்திலும் தயங்க மாட்டோம், இதற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதையும் அந்த கடிதத்தில் பேசியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தோன்னா சமீபத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக கூட தாவேகா சார்பில் ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுச்சு. குதிரை பேரம் நடக்கிறதா இல்லாத ஒரு செய்தியை பெரிய அளவில் ஊடகங்கள் முன்னாடி பேசி கட்சிக்கு கலகம் விளைவிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு இருக்காங்க. அதற்காக ₹1 கோடி இழப்பு வரைக்கும் நாங்கள் கேட்க போறோன்ற மாதிரி சில கடிதங்களும் அனுப்பப்பட்டுச்சு. இப்போ கடித அரசியலானது மீண்டும் தமிழகத்தில் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நிறைய கடிதங்களை இந்த மாதிரி அரசியல் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். கடைசியாக பார்த்தோன்னா திமுகவோட ஜென்சி மீட்டிங் சமீபத்தில் ஒரு வீடியோ ட்விட்டரில் ரொம்ப வைரலாக மாறிச்சு. ஸோ இது ட்விட்டர் செக்ஷனாக மாற்றிக்கலாம். அதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தமிழக சட்டமன்றத்தை கொஞ்சம் ட்ரால் பண்ணுற மாதிரி அவங்களோட ஸ்டைலில் ட்ரால் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதாவது தாவேகா சார்பில் என்னெல்லாம் பண்ணுறாங்க, இதுக்கு திமுக சார்பில் என்ன கவுண்டர்லாம் பண்ணுறாங்கன்றத கொஞ்சம் அவங்களோட ஸ்டைலில் கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு தெரியல. கிராமத்து பக்கம் அதுவும் எங்கள் ஒரு பக்கம்லாம் பார்க்குறப்போ என்னோட பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு எம்எல்ஏ பேசுறது, அவங்க பேசுகிறத மார்க் பண்ணுறது, இதெல்லாம் பயங்கரமான ரீச் ஆகிட்டு இருக்கு. இது சிட்டியில் எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்றது என்னால் உணர முடியல. ஆனால் கிராம பக்கம் இது எப்படி கன்வே ஆகுது, அதுவும் நான் பார்க்குறப்போ இது எப்படி கன்வே ஆகுதுன்னா மிகப்பெரிய அளவுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அரசியல் சிட்டியில் நடக்கக்கூடிய அரசியல் வேறு. இங்கே கிராமத்தில் ஒரு வீட்டில் ஒரு கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு குடும்பத் தலைவர் இருக்காருன்னா குடும்பத் தலைவி அவங்க அந்த தலைவன் சொல்கிறது தான் கேட்பாங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுன்னு. பெருசாக யாரும் அரசியலை பற்றி பேச மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கூட இன்றைக்கி கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அப்படியே இல்லைனாலும் வீட்டில் பசங்க இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு வீடியோ இப்போ நார்மலான ஒரு கிராமத்து பெண் ஒரு வீடியோவை கையில் குழந்தைய வச்சிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இவங்க பேசுகிறாங்கன்ற ஒரு செய்தி அவங்களை அடையிறப்போ இது இவங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக முடியாது. அது நெகட்டிவாக போகுதா இல்லையா என்னால் சொல்ல முடியல. ஆனால் கண்டிப்பாக பாசிட்டிவாக போகாததுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை ஜென்சி கூட்டமைப்பு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கட்சியிலும் பண்ணுறப்போ அதற்கு பின்னாடி வரக்கூடிய நிகழ்வுகள் அதுவும் அது எப்படி கன்வே ஆகுதுன்றதை யோசிக்கிறப்போ அதை தெரிஞ்சு செயல்படுறது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறப்போ அது பொதுமக்களிடையே குறிப்பாக பெண்களிடையே அதிகமாக ரீச் ஆகிறப்போ அதுக்கான எதிர்வினையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் பரவலாக பேசக்கூடிய ஒரு செய்தியாக மாறிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம அரசியல் அப்டேட்டில் இந்த ஒரு செய்திகளை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அண்ட் சொல்லி முடிச்சிட்டேன். அண்ட் நம்மளோட சேனலுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இதெல்லாம் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கும். ஏன்னா உங்கள் லோக்கலில் நடக்கக்கூடிய செய்திகள் உங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு அரசியல் முக்கியமான நிகழ்வு இல்லை அரசு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு முக்கியமான நிகழ்வு அதெல்லாம் நீங்கள் வெளிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த குரூப் எல்லாத்துக்கும் ஒரு மீடியமான இருக்கும். ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் கூடிய சீக்கிரத்தில் இது எல்லாத்தோடய உங்களை பார்க்குறேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவும் இந்த விடுவது உங்கள் ராஜேஷ் கண்ணன்.